Good afternoon. Today we are conducting a workshop on facial nerve. The facial nerve it is a சின்ன நரம்பு வந்து மூஞ்சிக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு அந்த நரம்பு வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த ஒவ்வொரு சைடில் 18 மசில்ஸ் இருக்குது. இந்த கசவு வந்து மசில்ஸ் வந்து இந்த நரம்பு வந்து போய் பவர் கொடுத்தா தான் அந்த மசிலை வேலை செய்யும். ஏன் இந்த மசில் இம்பார்ட்டன்ட்னா நம்மளுக்கு வந்து முகம் வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதுக்கு, கோபம், சந்தோஷம், சேட்னஸ், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இந்த நரம்பு வந்து வேலை செய்யலைன்னா, பேரலைஸ் ஆகிடுச்சுன்னா அது ஒரு சைட் ஃபேஸ் வந்து வேலை செய்யாது, அப்படியே தொங்கும். அது தொங்கும் போது நிறைய பிரச்சனை வர, கண்ணு ஒழுங்காக மூட முடியாது. அந்த கண்ணு மூடலைன்னா கண்ணு வந்து ட்ரை ஆகிடும், நம்ம கண்ணீர் வராது. மூஞ்சி வந்து கோனில் ஆகிடும், சிரிக்க முடியாது, கோனெலாம் சிரிப்பாங்க. இல்லை வந்து மூக்கில் மூச்சு விட முடியாது, ஏன்னா மூக்கில் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரலாம். சில பேருங்களுக்கு சாப்பிடும் போது கூட அப்படியே தண்ணி எல்லாம் ஒழிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஒரு மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி, அதாவது இஎன்டி, பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, இந்த மாதிரி 3 ஸ்பெஷாலிட்டி ஒரே ரூமில் கொண்டு வந்து அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி இந்த டெக்னிக்ஸ் பற்றி எப்படி சரி பண்ணலான்னு நம்ம இது பிளான் பண்ணியிருக்கோம். கூட 2 சர்ஜன் இட்டாலியிலேருந்து வந்திருக்காங்க, மிலான்லேருந்து. அவங்க வந்து சீனியர் சர்ஜன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7-8 வருஷமாக அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வெயிட்டிங் லிஸ்ட், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம நாட்டில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி எது பெஸ்ட்டு நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கனால இந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் 2 days. இந்த ஒர்க் ஷாப் வந்து 2 நாள் நடக்குது. இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் இருந்து பெரிய பெரிய மருத்துவர்கள் இப்போத்த நவீன சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை முறைகளை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஆல்மோஸ்ட் 60 பேர் வெளியிலேருந்து வந்திருக்காங்க. இதில் வந்து மோர் தேன் 12 பேருக்கு மேலே டாக்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஹாலில் இருக்கிற எல்லா ஸ்பெஷாலிட்டி இருக்கிற டாக்டர்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு நியூரோ சர்ஜன் இருக்காருன்னா அவரோட ஆஸ்பெக்டில் இருக்கிற ப்ராப்ளமை ஒரு ஃபேஷியல் மேக்ஸிலரி சர்ஜன் கிட்டயோ இல்லை ஃபேஷியல் சர்ஜரி பண்ணுற ஒரு டாக்டர் கிட்டயோ கேட்டு, ஸோ இன்டர் ஸ்பெஷாலிட்டி டிஸ்கஷன்னு சொல்லுவாங்க, மல்டி டிசிப்ளினரி கிளினிக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் ஃபேஸை வந்து எப்படி பெட்டராக ஆக்க முடியுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறது மெயினான எய்மிங். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். வந்தாலும் சில பேருக்கு ஃபேஷியல் போயிடும், கை காலம் போகும், கூட அந்த மூஞ்சி ஒரு சைடு கோனில் போகும். ஹெட் இன்ஜுரி ஆனாலும் வரலாம். மண்டை ஹெல்மெட் இல்லாமல் போய் ஆக்சிடென்ட் ஆனால் கூட ஹெட் இன்ஜுரியில் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா போன் இங்கே ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, ஸ்கல் ஃப்ராக்சர் ஆச்சுன்னா இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். சில பேருக்கு காது நோய், காதில் சீ வருது, ரொம்ப நாள் காதில் சீ வச்சாலும் அது உள்ள அந்த சீ போய் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த நர்வ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. நம்ம மண்டை ஒரு பாக்ஸ் மாதிரி, அது உள்ள அந்த நர்வ் போகுது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான அனாட்டமி இந்த ஏரியாவில். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு தலையில் கழுத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கட்டி, எச்சம் உண்டாக்குற கிரந்தி, இந்த சலிவரி கிளாண்ட்னு சொல்லுவாங்க, அதில் டியூமர் வந்தாலும் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும்போது இது வந்து சில டைம்ஸ் ரிகவர் ஆகிடுமே பண்ணலாம். ஆனால் ரிகவர் அவங்களுக்கு இருக்கிறது என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து சொசைட்டியில் போகும்போது, வெளியில் போய் சாப்பிடும் போது யாராவது போய் பண்டிகையில் போய் கலந்து போட முடியாது. ஏன்னா வந்து ஒரு சைட் தொங்கிட்டு எல்லாரும் கேட்பாங்க, என்ன ஆச்சியா மூஞ்சி என்ன அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து சர்ஜரி, அறுவை சிகிச்சையெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும், அதுதான் இந்த ஒர்க் ஷாப்பே பிளான். இது சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் வந்து கண்ணு ட்ரைனஸ் இருக்கும், கண்ணு மூட முடியாது ஒழுங்கா. ஸோ தூங்கும் போது இந்த வெள்ளையா தெரியும் ஒரு கண்ணு, இந்த கண்ணு மூடி இருக்கு, இந்த கண்ணு மூடி இருக்காது. முன்னாடி இந்த மூஞ்சியே அப்படி தொங்கும். ஸோ தொங்கும் போது சிரிச்சா இந்த சைடு மட்டும் சிரிப்பாங்க, இந்த சைடு பேரலைஸ் ஆன சைடு சிரிக்க முடியாது. அப்புறம் போன்லாம் போகணும்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அவங்க சஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி ஃபேஷியல் பால்சி வந்திருக்கு. ஜஸ்டின் பீபர், அனுபன் கீர், இந்த மாதிரி பெரிய செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த மாதிரி வந்திருக்கு. சில பேருங்க மெடிசனில் ரெக்கவர் ஆகிறாங்க, சில பேருங்க ஃபிசியோதெரப்பியில் ரெக்கவர் ஆகுறாங்க. ஆனால் ஒன்றுமே ரெக்கவர் ஆனவங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுது. ஏன்னா இது இந்த காலத்தில் இப்போ நம்ம ஜூம் டாக்கு, நம்ம நிறைய வீடியோ டாக்கு கன்வர்சேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து இட்ஸ் தி விண்டோ டு த சோல். நம்ம சோல் சொல்ல, நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை, குவாலிட்டி ஆஃப் லைஃபும் போயிடும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நம்ம வெளியே போய் நம்ம ஏதாவது ஒரு சேவை ஏதாவது செய்யணும்னா, ஏதாவது ஒரு ஜாப் செய்யணும்னா கூட அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஏதோ மூஞ்சியில் கோணலாக இருக்குன்னு ஒரு உள்ள ஒரு உணர்வு இருக்கும். ஸோ